ஸோ நம்ம இப்போ வந்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படிங்கிற பாடத்தை வந்து கதையாக ஒரு வாட்டி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பிளானு. ஸோ செய்யுள் ஃபுல்லாகவே இந்த ஃபஸ்ட் டேர்மில் வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். தமிழ்மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி. இது பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் இரு கூறுகளை கொண்டது. இவ்விரண்டு கூறுகளுக்கும் இடையே ஒற்றுமையும் உண்டு வேற்றுமையும் உண்டு. பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகியவற்றின் நுட்பங்களை அறிவோம். ஸோ தமிழ்மொழியை பார்த்தோம் அப்படின்னா தமிழ்மொழி வந்து என்னதெல்லாம் இருக்குது, அதில் பழமையும் இருக்குது புதுமையும் இருக்குது, ரெண்டுமே நிறைந்த சிறந்த மொழியாக இருக்குது. அதில் வந்து நம்ம கூறுகள் பார்த்தோம் அப்படின்னா பேச்சு மொழி எழுத்து மொழி ரெண்டு மொழி இருக்குது. ஸோ பேச்சு மொழி அப்படிங்கிறது நம்மளோட பேசுகிற மொழி, எழுத்து மொழிங்கிறது நம்ம எழுதுறது. இவ்விரண்டு கூறுகளுக்கும் இடையே ஒற்றுமையும் உண்டு வேற்றுமையும் உண்டு. பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகியவற்றின் நுட்பங்களை அறிவோம். ஸோ பேச்சு மொழி எழுத்து மொழியில் இருக்கக்கூடிய நுட்பங்களை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழியாகும். அஃது ஒருவர் கருத்தை மற்றொருவர் அறிந்து செயல்பட உதவுகிறது. மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. மொழி இல்லையேல் மனித சமுதாயம் இன்று அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை எட்டியிருக்க முடியாது. ஸோ லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸை சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளோட உணர்ச்சிகள் இது ரெண்டையுமே வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து உணர்த்தணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, மொழி வந்து தேவை. அதுக்காண்டி மனுஷனால் உருவாக்கப்பட்டது தான் என்னது, மொழி. அது ஒருவர் கருத்தை மற்றொருவர் அறிந்து செயல்பட உதவுகிறது. ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளோட எண்ணத்தை அடுத்தவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா அவங்க அதை செயல்படுத்துவாங்க இல்லையா. ஸோ நம்மளோட கருத்தை அடுத்தவங்க அறிந்து செயல்பட உதவுதான். மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஸோ நம்மளோட சிந்தனையை கூட நம்ம ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கும் என்னதான், மொழி தான் தேவைப்படுது. ஸோ எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க இல்லையா. ஸோ அது மூலமாக ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய சிந்தனை கடத்தப்படுது. இல்லையேல் மனித சமுதாயம் இன்று அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை எட்டி இருக்க முடியாது. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தங்களுக்குள் தனித்தனியான ஒலி குறியீடுகளை உருவாக்கி கொண்டனர். இதன் காரணமாகவே மொழிகள் பல தோன்றின. அதாவது தொடக்க காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா மனுஷங்க வந்து தனித்தனி குழுக்களாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சரியா, நிறைய சின்ன சின்ன குழுக்களாக தனித்தனி குழுக்களாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க தங்களுக்குள் தனித்தனியான ஒலி குறியீடுகளை உருவாக்கி கொண்டனர். அவங்க வந்து நம்ம பேசுகிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க டீமுக்குள்ளேயே தனித்தனி ஒலி குறியீடுகளை உருவாக்கிக்கிட்டாங்க. இதன் காரணமாகவே மொழிகள் பல தோன்றின. இந்த மாதிரி டீமுக்கு டீம் நம்ம ஒரு குறியீடு வச்சு பேசமுச்சில் என்னது, நிறைய மொழி தேவைப்படுது. ஸோ பல மொழிகள் வந்து தோன்றிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மொழியின் வடிவங்கள். வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. ஸோ நம்ம வாயால் பேசிட்டு இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் கேட்குங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து என்னது, பேச்சு மொழி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேச்சு மொழியோட டெஃபினிஷன், வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி ஆகும். இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. இந்த மாதிரி நம்ம வந்து பேசுகிறதும் கேட்குறது தான் என்னது, நம்ம மொழியோட முதல் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழியாகும். ஸோ பேசுகிறதும் கேட்கிறதும் முதல் நிலை. ஸோ அந்த முதல் நிலையை வந்து அடுத்த நிலைக்கு நம்மளால் கடத்த முடியாது இல்லையா, அடுத்த தலைமுறைக்கு. ஸோ கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்படுவது எழுத்து மொழியாகும். ஸோ எழுத்து மொழினா என்னது, நம்ம வந்து வரி வடிவமாக எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எழுத்து மொழி அப்படின்னு சொல்கிறோம். வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழியாகும். இவ்வாறு எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை. ஸோ நம்ம இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் ஒருத்தவங்க எழுதி வச்சுருக்காங்க, அதை நம்ம படிக்கிறோம். இதை வந்து மொழியின் இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்கிறோம். மொழியோட ஃபஸ்ட் நிலை என்ன பார்த்தோம்ப்பா, நம்ம வந்து வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்கப்பட்டு உணர்கிறது தான் பேச்சு மொழி அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தவங்க வாயால் பேசுகிறோம், பிறர் அதை கேட்குறோம், ரிசீவ் பண்ணுறோம். ஸோ இதை தான் வந்து பேச்சு மொழின்னு சொல்கிறோம். ஸோ பேசுவதும் கேட்பதும் இதை தான் மொழியின் முதல் நிலைன்னே சொல்லிட்டாங்க. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட்டு தலைமுறைக்கு கடத்த முடியாது, ஜஸ்ட்டு பேசுகிறோம் கேட்குறோம் அவ்வளோதான். ஸோ கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழியாகும்.
இவ்வாறு எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை. ஸோ ஒரு மொழியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எழுதுகிறோம், படிக்கிறோம். இதுதான் நம்ம என்னது, மொழியின் இரண்டாம் நிலை. சரியா? நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது. ஸோ நம்ம நேரில் பார்க்க முடியாத செய்தியை வந்து அடுத்தவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா எழுத்து மொழி வந்து உதவுதான். இப்போ ஒரு லெட்டர், ஜஸ்ட்டு நான் திருவிழாக்கு போனேன், இதெல்லாம் பார்த்தேன், நம்ம ஃப்ரெண்டுக்கு எழுதி அனுப்பினோம் அப்படின்னா அவங்க நேரில் வந்து பார்க்கல, ஆனால் அதை ரீட் பண்ண முடிச்சல அந்த செய்தி வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிடும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து எழுத்து மொழி உதவுதுன்னு சொல்லிட்டாங்க. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழியே காரணமாகிறது. ஸோ இப்போ வந்து இப்போ நமக்கு பைபிள் ஸ்டோரிஸாக இருக்கலாம், ஏதாவது பழமையான ஸ்டோரிஸாக இருக்கலாம், எல்லாமே என்னது, நம்மளுடைய மனுஷங்களுடைய சிந்தனை வந்து காலம் கடந்து இன்னைக்கு வரையும் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன தான் காரணம், எழுத்து மொழி தான் அதுக்கு பேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எழுத்து மொழியே காரணமாக அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒலி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. வரி வடிவில் அமையும் எழுத்து மொழியானது நீண்ட கால பயன்பாட்டிற்கு உரியது. ஸோ சவுண்டு, ஒலி வடிவில் அமையக்கூடிய பேச்சு மொழி வந்து உடனடி பயன்பாட்டுக்கு உரியதான், உடனே பயன்பாட்டுக்கு உரியது. வரி வடிவில் நம்ம எழுத்து மொழியாக எழுதுகிறோம் அப்படின்னா அது நீண்ட கால பயன்பாட்டுக்கு உரியது. ஆனால் இந்த உடனடி பயன்பாட்டை கூட நம்ம நீண்ட கால பயன்பாடாக மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எந்த மாதிரி, ரெக்கார்டிங்ஸ், என்னது, முந்தி காலத்தில் டேப் ரெக்கார்டெல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் என்னது, பேச்சு மொழி தான். பேச்சு மொழியை ரெக்கார்ட் பண்ணி ஒலி வடிவத்தை ஸ்டோர் பண்ணி தான் நம்ம வந்து நீண்ட கால பயனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் வரி வடிவத்தில் அமைஞ்சு தான் அது வந்து நிறைய இடத்துல எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ எல்லாத்தையுமே ரிட்டனாக எழுதி வச்சாங்க. ஸோ நீண்ட கால பயன்பாட்டுக்கு உரியது. உலகில் சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டுமே உள்ளன, சில மொழிகள் எழுத்து மொழியாக மட்டுமே உள்ளன. ஆனால் தமிழ் மொழியில் பேச்சு, எழுத்து ஆகிய 2 வடிவங்களும் பயன்பாட்டில் உள்ளது. ஸோ தமிழ் மொழியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் மொழியில் தான் என்னது, பேச்சு, எழுத்து ஆகிய 2 வடிவங்களுமே என்னது பயன்பாட்டில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேச்சு, எழுத்து ஆகிய 2 வடிவங்களும் பயன்பாட்டில் உள்ளனன்னு சொல்லியாச்சு. அடுத்தது பேச்சு மொழி. ஸோ இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு மொழி அப்படின்னா எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி பழமையும் புதுமையும் நிறைஞ்ச மொழியாக இருக்கான். பேச்சு மொழி, எழுத்து மொழின்னு 2 தான் இருக்கான். பேச்சு மொழி தான் ஃபஸ்ட் டைப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன தான், பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் தான் முதல் நிலைன்னு சொல்லியிருக்காங்க. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் 2ஆம் நிலைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பேச்சு மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர். பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. பேசப்படும் சொற்கள் மட்டுமன்றி பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் ஆகும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, மொழி உயிர் நாடியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து மொழியோட உயிர் நாடியாக இருக்கிறதே பேச்சு மொழி அப்படி தான். ஸோ அது எழுத்து மொழியை விட பேச்சு மொழி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. பேச்சு மொழி வந்து உணர்வுகளை உடனே வெளிப்படுத்தும். அது வந்து கருத்தை வெளிப்படுத்துவது மட்டும் நோக்கமாக கொண்டது தான் பேச்சு மொழி. ஜஸ்ட்டு நான் என்ன நினைக்கிறோம் அதை சொல்கிறேன், அவ்வளோதான். பேசப்படும் சொற்கள் மட்டுமன்றி பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் ஆகும். ஸோ பேசப்படுற சொற்கள் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் அதாவது பேசுகிறதுல வந்து ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் ஆகும். பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு. பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறுபடும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்பீச் காம்படிஷனில் போய் பேசுகிறோன்னு பாருங்களேன். அப்போ அவங்க என்னெல்லாம் நோட் பண்ணுவாங்க, உடல் மொழி, அவங்க ஒலிக்கிற டோன் டிஃப்ரென்ஸ் பார்ப்பாங்களா. ஸோ ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம், இது எல்லாமே வந்து பேச்சு மொழியோட சிறப்பு கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னென்ன சிறப்பு கூறுகள், ஸோ உடல் மொழி ப்ளஸ் ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம், இது எல்லாமே வந்து பேச்சு மொழியோட சிறப்பு கூறுகள்னு சொல்லிட்டாங்க. பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு. பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறுபடும். எடுத்துக்காட்டாக, குழந்தையை நல்லா கவனிங்க என்று கூறும்போது கவனி எனும் சொல் பேணுதல் என்னும் பொருளை தருகிறது. நில் கவனி செல் என்பதில் கவனி எனும் சொல் கவனித்து செல் என்னும் பாதுகாப்பு பொருளை தருகிறது. அதுபோலவே ஒலிப்பதன் ஏற்ற இறக்கமும் பொருள் வேறுபாட்டை தரும். எடுத்துக்காட்டாக, என்னால் போக முடியாது எனும் தொடர் ஓங்கி ஒலிக்கும் போது மறுப்பை உணர்த்துகிறது. என்னால் போக முடியாது மென்மையாக ஒலிக்கும் போது இயலாமையை உணர்த்துகிறது. ஸோ இது 2க்கும் டிஃப்ரென்ஸ் புரியுது இல்லை?
என்ன சொல்கிறாங்க, பேச்சு மொழியோட இம்பார்ட்டன்ஸை சொல்கிறாங்க. ஸோ பேசப்படுற சூழலை பொறுத்து அந்த பேச்சு மொழியோட பொருள் வந்து வேறுபடுமா. குழந்தைய நல்லா கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கவனி அப்படிங்கிற மீனிங்க்கு வந்து எனது பேணுதல் அப்படிங்கிற பொருளை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நில் கவனி செல் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயும் கவனின்ற சொல் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து பாதுகாப்பு அப்படிங்கிற மீனிங்கை தருதான். கவனித்து செல் பாதுகாப்பு பொருளை தருகிறது. அது போலவே ஒலிப்பதன் ஏற்ற இறக்கமும் பொருள் வேறுபாட்டை தரும். இப்போ நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா அதில் ஏற்ற இறக்கம் இருக்கும் இல்லையா, அதுவும் பொருள் வேறுபாட்டை தரும். எடுத்துக்காட்டாக, என்னால் போக முடியாது எனும் தொடர் ஓங்கி ஒலிக்கும் போது மறுப்பை உணர்த்துகிறது. என்னால் போக முடியாது அப்படின்னு நம்ம டக்குன்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து மறுப்பை உணர்த்துது. அதே இது என்னால் போக முடியாது அப்படின்னு சொன்னோன்னா என்னது, நம்மளோட இயலாமையை வந்து உணர்த்துது அப்படின்னு சொல்லி தெளிவாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கேற்ப பேச்சு மொழியில் பொருளும் வேறுபடும். எடுத்துக்காட்டாக, நான் பறவையை பார்த்தேன் என்னும் தொடரில் நான் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் பறவையை பார்த்தது யார் என்னும் வினாவுக்கு விடையாக அமையும். பறவையை பார்த்தது யார்? நான் பறவையை பார்த்தேன். நான் தான் ஆன்சர். பறவை என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ எதை பார்த்தாய் என்னும் வினாவுக்கு விடையாக அமையும். நீ எதை பார்த்தாய்? நான் பறவையை பார்த்தேன். பறவை தான் ஆன்சர். இது பார்த்தேன் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ பறவையை என்ன செய்தாய் என்னும் வினாவுக்கு விடையாக அமையும். நான் பறவையை பார்த்தேன். ஸோ நம்ம எதுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அதை பொறுத்தும் என்ன ஆகுது, அதோட மீனிங் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கேற்ப பேச்சு மொழியில் பொருளும் வேறுபடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தெரிந்து தெளிவோம். பாக்ஸ். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழிநிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸா? ஒன்று பேசுறது, இன்னொன்று கேட்கிறது. இது ரெண்டுமே என்னது, மொழியோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அப்படிங்கிறது ரெண்டாவது. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்டேஜ். மூணாவது வந்து எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைப்பா, ஒருத்தங்களால் பேச முடியாது, அதாவது பேச்சு வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களால பேச முடியாது, ஆனால் அவங்களால எண்ண முடியும், நினைக்க முடியும் இல்லையா, மைண்டு பேசும் இல்லையா, அதுதான் வந்து எண்ணப்படுவது. நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது, அது எல்லாமே ஒரே மீனிங் தான். ஸோ பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் மொழி. ஸோ மொழிக்கு வந்து இத்தனை நிலை இருக்குன்றதை இந்த பாக்ஸில் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னது யாருன்னா மு. வரதராசனார் அப்படிங்கிறவங்க தான் யார் சொல்லியிருக்காங்க. மு. வரதராசனார் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மு. வரதராசனார் இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க? பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழிநிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் அப்படின்னு மு. வரதராசனார் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இவ்வாறு சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்னும் நன்னூல் நுட்ப உணர்த்துகிறது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும். அதாவது ஒரு சொல்லை வந்து நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படின்னா அதில் ஒலிக்கிறதுல ஏற்ற இறக்கம் இருக்குல்ல, அதை வச்சு அதோட மீனிங்கே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல் நூற்பா வந்து அதை உணர்த்துது. நன்னூல் நூற்பா வந்து அதை நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? இவ்வாறு ஒரு சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வந்து டிஃபர் ஆகுதுல்ல, அதை தான் சொல்லியிருக்காங்க. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். எந்த நுட்பால உள்ளது? நன்னூல் நுட்பால உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட்டு ஒரு சொல்லை எடுக்கிறோம், அதை வந்து நம்மளோட ஏற்ற இறக்கத்தால் டிஃப்ரெண்ட் பண்ணி சொல்கிறோம் இல்லையா. ஸோ எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் அப்படின்னு சொல்லி நன்னூல் நூற்பா வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அடுத்தது வட்டார மொழி. பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும். மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர். எடுத்துக்காட்டாக, இருக்கிறது என்னும் சொல்லை இருக்கு, இருக்குது, கீது என்று தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையாக சொல்லுவர். இத்தகைய வேறுபாடுகள் காரணமாகவே வட்டார வழக்குகள் தோன்றுகின்றன. ஸோ வட்டார மொழினா என்னது? பேச்சு மொழி இடத்துக்கு இடம் மாறுபடும். மனிதர்களோட வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் அது என்ன ஆகும்? மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களுக்கு வட்டார மொழி அப்படின்னு பேர். ஸோ பேச்சு மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது இடத்துக்கு இடம் மாறும். மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் அது என்ன பண்ணும்? மாறும். மனிதர்களோட வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் அது மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை நம்ம என்ன சொல்கிறோம்? வட்டார மொழி அப்படின்னு சொல்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேச்சு மொழி இடத்துக்கு இடம் மாறும். இப்போ நம்ம ஒரு ஒன்றும் இல்லை, வத்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திருநெல்வேலி, தூத்துக்குடி, சவுத்தில் ஃபுல்லாக என்ன சொல்லுவோம்? வத்தல் அப்படின்னா காஞ்ச மிளகா வத்தலை தான் வத்தல்னு சொல்லுவோம். இங்கே அவங்க சென்னை நார்த்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னா வத்தல் அப்படின்னு கேட்டால் அப்பளத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அதாவது பொரிப்போம் இல்லையா, மேலே காய வச்சு நம்ம என்ன சொல்லுவோம் அதை, அப்பள வத்தல், அந்த வத்தலை தான் அவங்க வத்தல்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பேச்சு மொழி இடத்துக்கு இடம் மாறுபடும். மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர். எடுத்துக்காட்டாக, இருக்கிறது எனும் சொல்லை இருக்கு, இருக்குது, கீது அப்படின்னு ஒவ்வொரு பகுதியிலையும் தமிழகத்தில் ஒவ்வொரு வகையாக சொல்லுவாங்களாம். இத்தகைய வேறுபாடுகள் காரணமாகவே வட்டார வழக்குகள் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மொழி வேறுபாடு காரணமாக தான் என்ன ஆகுது? வட்டார வழக்கு அப்படிங்கிறது தோன்றுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம பார்க்க போகிறது கிளை மொழி. ஒரே மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்வதும் உண்டு. வாழும் இடத்தின் நில அமைப்பு, இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசும் மொழியில் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும். அவர்களுக்கிடையான தொடர்பு குறையும் பொழுது இம்மாற்றங்கள் மிகுதியாகி புதிய மொழியாக பிரியும். அவ்வாறு உருவாகும் புதிய மொழியை கிளை மொழி என்பர். கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? கிளை மொழி அப்படின்னா ஒரே மொழியை பேசக்கூடிய மக்கள் வெவ்வேறு இடத்துல வாழ்வாங்களாம். இப்போ தமிழ் தான் நம்மளோட ஆரிஜின். ஸோ தமிழை நம்ம தெலுங்கானாவில் பேசுகிறோம், ஆந்திராவில் பேசுகிறோம். ஸோ வாழும் இடத்தோட நில அமைப்புக்கு ஏற்ற மாதிரியும் இயற்கை தடைகளுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பேசக்கூடிய தமிழ் மொழியில் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும். சரியா? சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்பட்டு அவர்களிடையான தொடர்பு குறையும். ஸோ அந்த மாற்றங்கள் மிகுதியாகி புதிய மொழியாகவே மாறிடுது. இவ்வாறு உருவாகக்கூடிய புதிய மொழியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கிளை மொழி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிளை மொழினா என்னது? வேற ஒன்றும் இல்லை, ஒரே மொழியை நம்ம என்ன பண்ணுவோம், நிறையா டிஃப்ரெண்ட்டாக அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி. ரீசன் என்னென்னா இடத்தின் நில அமைப்பு, இயற்கை தடைகள், இந்த 2 ரீசன்னாலேயும் என்னது நமக்கு அது புதிய மொழியாகவே மாறிடுது. அவ்வாறு உருவாகும் புதிய மொழியை கிளை மொழி என்பர். கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் ஆகும். ஸோ தமிழ்லேருந்து பிரிஞ்சு போன கிளை மொழிகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இது எல்லாமே திராவிட மொழிகள்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே என்னது? தமிழ்லேருந்து பிரிஞ்சு போன மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலியன திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எழுத்து மொழி. பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும். ஸோ எழுத்து மொழின்னா என்னதுப்பா? நம்ம பேச்சு மொழிக்கு நம்ம கொடுத்த வரி வடிவம், அதை தான் நம்ம எழுத்து மொழின்னு சொல்கிறோம். ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாதது. பல 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதால் தான் நம்மால் இன்றும் படிக்க முடிகிறது. எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றிற்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை. ஆனால் வரி வடிவம் மாறுபடும். எடுத்துக்காட்டாக, முற்காலத்தில் அண்ணா, காலை என்று எழுதியவற்றை இக்காலத்தில் அண்ணா, காலை என்று எழுதுகிறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? எழுத்து மொழி
ஸோ பேச்சு மொழிக்கு ஒரு வரி வடிவம் கொடுக்கணும்னு நம்ம வந்து ஸ்டெப் எடுத்தோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து எழுத்து மொழி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த எழுத்து மொழி அப்படிங்கிறது ஒரு மொழி வந்து நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் வந்து இன்றியமையாததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பல 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்களை வந்து நம்ம இன்றைக்கி வாசிக்கிறோம், பைபிள் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து என்ன ரீசனா, எழுத்து வடிவத்தில் அது இருக்கிறது தான் ரீசன். அதனால தான் நம்மளால் இன்றைக்கும் படிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றிற்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை, ஆனால் வரி வடிவம் மாறுபடும். எடுத்துக்காட்டாக முற்காலத்தில் அண்ணா, காலை அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதில் நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த சேஞ்சஸ் மூலமாக நம்ம இப்போ வந்து நீட்டாக எழுதுகிறோம், அண்ணா காலைன்னு எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பேச்சு மொழிக்கு நம்ம முதல்ல கொடுத்த வரி வடிவம் தான் என்னதான் எழுத்து மொழின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு மொழி நீண்ட காலம் நிலை பெற்று நிற்கு அப்படின்னா அதுக்கு என்ன தான் தேவை, எழுத்து வடிவம் அப்படிங்கிறதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பல 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் இன்றைக்கி எழுத்து வடிவில் இருக்கிறனால தான் நம்மளால் அதை படிக்க முடியுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றிற்கு ஏற்ப சொற்கள் வந்து சிதையாது, ஆனால் வரி வடிவம் மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடுகள் உள்ளன. பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும். எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும். எடுத்துக்காட்டாக நல்லா சாப்பிட்டான் என்பது பேச்சு மொழி, நன்றாக சாப்பிட்டான் என்பது எழுத்து மொழி. ஸோ பேச்சு மொழிக்கு எழுத்து மொழிக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கா, பேச்சு மொழியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், உலக வழக்குன்னு சொல்லுவோம், ஆனால் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன் வேர்டு. பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடுகள் உள்ளன. பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும். எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும். ஸோ எழுத்து மொழியில் வந்து நம்ம சொற்களை வந்து முழுமையாக எழுதுகிறோம். எடுத்துக்காட்டாக நல்லா சாப்பிட்டான் என்பது பேச்சு மொழி, நன்றாக சாப்பிட்டான் என்பது எழுத்து மொழி. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுது இல்லையா. ஸோ பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சின்ன சின்ன வேறுபாடு இருக்கும். பேச்சு மொழியில் வந்து சின்னதாக குறுகி ஒலிக்கும், எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ சொல்லுவோம். ஆனால் எழுத்து மொழியில் முழுமையாக நம்ம வந்து எழுதுவோம். நல்லா சாப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறது பேச்சு மொழி, நன்றாக சாப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறது எழுத்து மொழி அப்படின்னு டிஃப்ரெண்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. தெரிந்து தெளிவோம். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அஃது இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையில பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இரட்டை வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழில் வந்து பழங்காலத்துலேருந்தே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையில ஒரு வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தமிழில் பழங்காலத்துலேருந்தே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருந்திருக்கு. ஸோ இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தொல்காப்பியர் வந்து உலக வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உலக வழக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. ஸோ தொல்காப்பியர் தான் உலக வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றது பார்த்துருக்கோம். ஸோ பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்கிறோம், இரட்டை வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே ஒரு வேறுபாடு இருந்திருக்கு. ஸோ தொல்காப்பியர் வந்து இதை வந்து உலக வழக்கு, செய்யுள் வழக்கு அப்படின்னு 2 பேர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும், எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு. வந்து போன்ற சொற்களுக்கிடையே பொருளின்றி பேசுவது உண்டு, ஆனால் எழுத்து முறையில் இவை இடம்பெறுவதில்லை. வந்து அப்படி நம்ம பேசமிச்சில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஆனால் எழுதமிச்சில் இது எதுவுமே இடம்பெறுவது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவதால் அஃது எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது. உடல் மொழி, குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றிற்கு எழுத்து மொழியில் இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, பேச்சு மொழியில் உடல் மொழி, குரல் ஏற்றத்தாழ்வு இது ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணி தான் இருக்குது. பேச்சு உடல் அது எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது. உடல் மொழி, குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றிற்கு எழுத்து மொழியில் இடமில்லை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ பேசுகிறோம் அப்படின்னா அதில் வந்து உடல் மொழி இருக்குது, கை தூக்குறோம், வாய்ஸை ரேஸ் பண்ணுறோம், ஸோ குரல் ஏற்றத்தாழ்வு இருக்குது. இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிறனால எழுத்து மொழியை விட எளிமையாக நம்மளோட கருத்தை வந்து உணர்த்துறதுக்கு நம்மளோட பேச்சு மொழி வந்து ஹெல்ப் பண்ணுது. உடல் மொழி, குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றிற்கு எழுத்து மொழியில் இடமில்லை. இது நம்மளோட பாடி லாங்குவேஜ்க்கோ நம்மளோட குரல் டோன் கூட்டி இறக்குறக்கோ எழுத்து மொழியில் வந்து இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதாலும் பிழைகள் ஏற்பட்டால் திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருப்பதாலும் திருத்தமான மொழி நடையில் அமைகிறது. ஆனால் பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கான நேரம் குறைவு, திருத்திக் கொள்ள வாய்ப்பும் இல்லை. எனவே பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமைவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எழுத்து மொழி வந்து சிந்தித்து எழுதப்படுறனாலையும் பிழைகள் ஏற்பட்டால் திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கா, ஆனால் திருத்தமான மொழி நடையில் வந்து அமையுது. ஆனால் பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கான நேரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ திருத்திக் கொள்ள வாய்ப்பும் இல்லை. எனவே பேச்சு மொழி வந்து திருத்தமான இலக்கிய நடையில் அமையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பேச்சு மொழி வந்து நமக்கு திருத்தமான மொழி நடையில் அமையாது. பேச்சு மொழியில் இருக்க மாதிரி உடல் மொழியோ குரல் ஏற்றத்தாழ்வோ எழுத்து மொழியில் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பேச்சு மொழியில் வந்து நமக்கு வந்து சிந்திப்பதற்கான நேரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ திருத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை. பேச்சு மொழி வந்து திருத்தமான இலக்கிய நடையில் அமைகிறது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமைவதில்லை அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. படித்தல் எழுதுதல் என்னும் இரண்டாம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகமாகின்றன. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைங்களுக்கு வந்து தாய்மொழி வந்து அறிமுகமாகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாய்மொழி வந்து அறிமுகமாகிறதுன்னு சொல்லிட்டாங்க. அதே இது படித்தல் எழுதுதல் என்னும் ரெண்டாம் நிலையில் அறிமுகமாகுது இல்லையா, அதை வந்து பிற மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட்டு கேட்குறோம், பேசுகிறோம், நமக்கு அந்த மொழி தெரியுது அப்படின்னா அது வந்து நம்மளோட தாய்மொழியாக இருக்குது. அதே இது நம்ம ஒரு மொழியை வந்து இங்கிலீஷை வந்து நம்ம படிக்கிறோம், எழுதுகிறோம், ஸோ அது வந்து இரண்டாம் நிலை மொழியாக இருக்குது, அது வந்து பிற மொழிகள் அப்படின்னு சொல்கிறோம். எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதாலும் பிழைகள் ஏற்பட்டால் திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருந்ததாலும் திருத்தமான மொழி நடையில் அமைகிறது. ஆனால் பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கான நேரம் குறைவு, திருத்திக் கொள்ள வாய்ப்பும் இல்லை. எனவே பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமைவது இல்லை. பேச்சு மொழி மக்களின் மனநிலைக்கு ஏற்ப அமைவதால் விரைந்து மாற்றமடைந்து வருகிறது. எழுத்து மொழி பெரும்பாலும் மாறுவதில்லை. பேச்சு மொழி வந்து மக்களோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, ஸோ அது வந்து விரைந்து மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கான். எழுத்து மொழி வந்து பெரும்பாலும் மாறுறதே கிடையாது. மேலும் பேச்சு மொழியில் பிற மொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெறுகின்றன. ஆனால் எழுத்து மொழியில் பெரும்பாலும் மொழி தூய்மை பேணப்படுகிறது. இப்போ இந்த கட்டுரை எழுதியிருக்காங்க, இதில் எங்கேயாவது நமக்கு ஒரு பிறமொழி இங்கிலீஷ் வேர்டு எதையாவது பார்க்க முடியுதா? இல்லை. ஆனால் நான் இப்போ அதை ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா, இப்போ நம்ம எவ்வளோக்குள்ளே இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேச்சு மொழியில் வந்து பிறமொழி சொற்கள் வந்து மிகுதியாக இருக்குது. ஆனால் எழுத்து மொழியில் வந்து பெரும்பாலும் மொழி தூய்மை பேணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒலிப்பதும் உண்டு. இ என்பதனை ஏ என்றும் உ என்பதனை ஓ என்றும் மாற்றி ஒலிப்பர். ஸோ பேச்சு மொழியில் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணலாம். இலை அப்படிங்கிறத இலை அப்படின்னு சொல்லலாம், உலகம் உலகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இம்மாறுபாடுகள் எழுத்து மொழியில் இல்லை. எழுத்து மொழியில் வந்து இப்படி மாற்றி எழுதலாமா அப்படின்னு பார்த்தோன்னா என்னது, எழுத முடியாது. அப்படி எழுதணுன்னா அது வந்து மிஸ்டேக்கு ஆயிரும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகின்றன. இவ்விரு வடிவங்களையும் சரியாக அறிந்து கொண்டால் மொழியின் நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு மொழி வந்து உயிர்ப்போடு வாழணும் அப்படின்னா பேச்சு மொழியையும், காலம் கடந்து வாழணும் அப்படின்னா எழுத்து மொழி. ஸோ ஒரு லாங்குவேஜ் வந்து நமக்கு வந்து ஒழுங்காக வாழணும் அப்படின்னாலே நமக்கு என்ன தேவை, ரெண்டுமே தேவைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு
வாழ்வதற்கு பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகின்றன. இவ்விரு வடிவங்களையும் சரியாக அறிந்து கொண்டால் மொழியின் நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியும். தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர். ஸோ தமிழில் நமக்கு பேச்சு மொழி எழுத்து மொழி ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் உண்டு இல்லையா? ஸோ நம்ம அதனால் என்ன சொல்கிறோம், அதை இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்கிறோம். மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழே பயன்பட்டு வந்தது. இதுவரையும் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஸ்டேஜ் ஏறி பேசணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், தெளிவாக திருத்தமாக பேசுவோம். வானொலியாக இருக்கட்டும், தொலைக்காட்சியாக இருக்கட்டும், பழைய படங்கள்லாம் பாருங்கள், இலக்கிய தமிழில் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஆனால் இக்காலத்தில் அந்நிலை பெரும்பாலும் மாறிவிட்டது. பேச்சு தமிழ் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போது ரேடியோ போட்டு உட்காருங்க கொஞ்சம் நேரம், யாரெல்லாம் இலக்கிய தமிழில் உட்காந்து பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். யாருமே அப்படி பேச மாட்டாங்க. ஸோ எந்த ரேடியோலனாலுமே நமக்கு என்னது பேச்சு மொழி தான் ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் இன்றும் எழுத்து தமிழே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பேச்சு தமிழில் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை தவிர்க்க இயலாது. ஆனால் ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழையே பயன்படுத்த வேண்டும். ஸோ நாளேடாக இருக்கலாம், பருவ இதழ்களாக இருக்கலாம், அதிலலாம் நம்ம எந்த மொழி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், எழுத்து தமிழை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பேச்சு தமிழில் காலந்தோறும் மாற்றங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு வேர்டையும் நம்ம ஒரு மாதிரி ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டே தான் இருப்போம். ஆனால் ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழையே நாம் பயன்படுத்த வேண்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், ஊடகங்கள்லையும் இலக்கியங்களையும் திருத்தமான தமிழை தான் நம்ம என்ன பண்ணோம், பயன்படுத்தணும். அப்போது தான் நம் தாய்மொழி சிதையாமல் காக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன. இதன் காரணமாக பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த லெசனை நான் இப்போ லைன் பை லைனாக ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். இதை திருப்பி நாளைக்கு நம்மளால் கேட்க முடியுமா அப்படின்னா, இது பேச்சு மொழி தான் இல்லையா, கேட்க முடியாது ஆக்சுவலாக. ஆனால் நான் இப்போ என்ன அறிவியல் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி ரெக்கார்டிங் போட்டுட்ருக்கேன். ஸோ ரெக்கார்டிங் போட்டு நம்ம இதை நாளைக்கு கேட்க முடியும் இல்லையா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு ரெண்டுமே செய்யப்படுது. புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலமாக சான்றோர்களோட உரைகள் ஒளிப்பதிவு ரெண்டுமே செய்யப்படுது. இதன் காரணமாக பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேச்சு மொழியும் நீண்ட காலமாக நிலைச்சி நிற்கிறதுக்கு இது ஒரு வடிவமாக இருக்குது. இது ரெக்கார்டிங்ஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது, எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடி எல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும் என்பது பாவேந்தரின் ஆசை. ஸோ இதுலேருந்து ரெண்டு லைனை கொடுத்துட்டு இது யாரோடதுன்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? நம்ம கேட்போம் போல். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். இலக்கிய நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடி எல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படின்ற ஆசை யாரோடதுன்னு கேட்டாங்கன்னா, யாரோடது? பாவேந்தருடைய ஆசை. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடி எல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும்னு சொன்னது யாரோட ஆசை? பாவேந்தருடைய ஆசைன்னு சொல்லியாச்சு. அதன்படி நாம் செந்தமிழ் மொழி செழுந்தமிழாய் விளங்க பாடுபடுவோம். உங்கள் வீட்டில் பயன்படுத்தும் பேச்சு வழக்கு தொடர்களுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடர்களை எழுதி வருக. பேச்சு மொழி: அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேணும். அம்மா பசிக்கிறது, எனக்கு சோறு வேண்டும். பேசும்போது சில நேரங்களில் சொற்களின் இறுதியில் உகரம் சேர்ந்து ஒலிப்பது உண்டு. ஆ என்னும் எழுத்து இகரமாக மாறுவதும் உண்டு. அவ்வாறு ஒலிக்கும் சொற்களை எழுதி அவற்றுக்கு இணையான எழுத்து வழக்கு சொற்களையும் எழுதுக. சொல்லு சொல், நில்லு நில், வந்தியா வந்தாயா, சாப்பிட்டியா சாப்பிட்டாயா,
ஸோ இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. இப்போ இதெல்லாம் ஏன் நான் இப்போ உட்காந்து ரீட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற கொஸ்டினில் எதை கேட்காங்க, எங்கேருந்து கேட்காங்கன்னே சொல்ல முடியாது. ஸோ தமிழில் வந்து இதுக்கெலாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க. ஸோ ஒரு வேர்டுமே நமக்கு ஒரு மார்க். ஸோ புரிஞ்சு உள்வாங்கி படிச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு பேச்சு மொழியில் இருக்கிறத எழுத்து மொழியாக மாற்ற சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா இது எதில் உள்ளது, எந்த ஓலைச்சோடியில் உள்ளதுன்னு யோசிக்கக்கூடாது. அதோட பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கனால நம்ம மாற்ற தெரியணும் நமக்கு. ஆக்சுவலாக மொழியின் முதல் நிலை பேசுதல் அப்படிங்கிறது என்னது? மொழியின் முதல் நிலை 2 பார்த்தோம். ஒன்று பேசுதல், இன்னொன்று கேட்டல். ஸோ பேசுதல் ப்ளஸ் கேட்டல் இது 2 தான் என்னது? மொழியோட முதல் நிலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஒளியின் வரி வடிவம் டேஸ் ஆகும். ஒளியின் வரி வடிவம் வந்து எழுத்து ஆகும். ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்ம அதை எழுத தானே செய்கிறோம். ஸோ எழுத்து ஆகும். தமிழ் மொழியின் கிளை மொழிகளுள் ஒன்று தெலுங்கு. ஸோ மலையாளம், தெலுங்கு அதெல்லாம் பார்த்தோம். பேச்சு மொழியை வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழியை 2 டைப்புமே இருக்கிறனால அது வந்து என்ன சொல்லுவோம்? உலக வழக்கு, இலக்கிய வழக்கு, இலக்கண வழக்கு. ஸோ பேச்சு மொழியை உலக வழக்குன்னு தான் சொல்லுவாங்க. உலக வழக்கு, செய்யுள் வழக்கு. நம்ம பேசுகிறதுக்கு இடையில நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால நம்ம அதை என்ன சொல்கிறோம்? உலக வழக்கு, இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். உலக வழக்கு, செய்யுள் வழக்குன்னு சொல்கிறோம். இரட்டை வழக்கு மொழி. எழுத்துக்கும் இடையே, பேச்சுக்கும் எழுத்துக்கும் இடையே நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர், உலக வழக்கு என்றும் கூறுவர். ஸோ எழுத்து மொழி. எழுத்து மொழி எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம்? ஸோ எழுத்து மொழி வந்து செய்தித்தாள், நூல்கள், மின்னஞ்சல் இதெல்லாம் வந்து எழுத்து மொழி. பேச்சு மொழி என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம் இதெல்லாம் வந்து பேச்சு மொழியில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவ்வளோதான். இந்த பாடத்தை வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ ரிவிஷன் ஜஸ்ட் 5 minutes தான். என்ன சொல்லியிருக்காங்க? பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். தமிழ் மொழி வந்து பழமையும் புதுமையும் நிறைந்த மொழி. இது பேச்சு மொழி, எழுத்து மொழின்னு 2 டைப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் என்னது? மொழி. மொழியின் மூலமாக மனிதனுடைய சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு செல்லப்படுதான். ஸோ மொழி இல்லை அப்படின்னா மனித சமுதாயம் இன்றைக்கி அடைஞ்சிருக்க முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்குமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ தொடக்க காலத்தில் மனுஷர்கள் தனித்தனி குழுவாக வாழ்ந்தாங்க. ஒரு குழுவும் ஒரு ஒலி குறியீடை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதன் காரணமாக மொழிகள் நிறைய தோன்றுச்சு. வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்கப்பட்டு உணரப்படுவது பேச்சு மொழி. இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் 2ஆம் நிலை. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழி தான் காரணமாகிறது. தமிழ் மொழியில் பேச்சு, எழுத்து இந்த 2 வடிவங்களுமே பயன்பாட்டில் இருக்குது. மொழியோட உயிர் நாடியாக விளங்குறது பேச்சு மொழி. உடல் மொழி ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் 2மே உண்டு. பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகளாக இருக்குது. ஸோ அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிள் கொடுத்து. ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கேற்ப பேச்சு மொழியில் பொருள் வந்து வேறுபடுது. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் சொன்னவர் யார்? மு. வரதராசனார். எடுத்தல், படுத்தல், நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும்னு சொன்னது நன்னூல் நூற்பா. ஸோ பேச்சு மொழி இடத்துக்கு இடம் மாறும். மனிதர்கள் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறும். இவ்வாறு மாறுபடும் ஒரு மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர். இதெல்லாம் வட்டார வழக்குன்னு சொல்கிறோம். ஒரு மொழியே அந்த இடத்தோட நிலைமைப்பு, இயற்கை தடைகள் அதெல்லாம் வச்சு புதிய மொழியாக மாறும்.
ஸோ அதை வந்து கிளை மொழின்னு சொல்கிறோம். கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலியன திராவிட மொழிகள். தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் கன்னடம், தெலுங்கு, மலையாளம். பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும். அதுதான் எழுத்து வடிவம்னு சொல்கிறோம். ஸோ பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். ஸோ இதுதான் கொஸ்டின் இல்லையா? பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். ஸோ இலக்கிய வழக்கு அப்படின்னா அது என்னது? எழுத்து மொழியை தான் இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது இதில் தான் கேட்டிருக்காங்க. பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி எனப்படும். தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று கூறியுள்ளார். ஸோ இப்படி தமிழில் எழுத்து மொழிக்கும் பேச்சு மொழிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அதை வந்து யார் செய்யுள் வழக்கு உலக வழக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொல்காப்பியர் தான் சொல்லியிருக்காங்க. உடல் மொழி, குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றிற்கு எழுத்து மொழியில் இடமில்லை. ஸோ உடல் மொழி, குரல் ஏற்றத்தாழ்வு இது ரெண்டுக்குமே எழுத்து மொழியில் இடமே கிடையாது. கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. படித்தல் எழுதுதல் என்னும் 2ஆம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகமாகின்றன. படிக்கிறது, எழுதுறது இது வந்து 2ஆம் நிலையில் பிற மொழி வந்து அறிமுகமாகிறது. பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமைவது இல்லை. இம்மாறுபாடுகள் எழுத்து மொழியில் இல்லை. ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும், காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகின்றன. தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர். மேடை பேச்சிலும் வானொலி, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழே பயன்பட்டு வந்தது. ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இருந்துச்சுன்னா அதை வந்து இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்கிறோம். தமிழும் அதே மாதிரி தான். ஸோ தமிழில் இரட்டை வழக்கு மொழின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலமாக பேச்சு மொழியையும் நீண்ட காலத்துக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். லைக் திஸ் ரெக்கார்டிங்ஸ். நாளேடுகள், பருவேதழ்களில் இன்றைக்கி நம்ம எழுத்து மொழியை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். ஸோ எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா பாவேந்தருடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன்படி நம் செந்தமிழ் மொழி செழுந்தமிழாய் விளங்க பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மொழியின் முதல் நிலை பேசுதல், கேட்டல். ஒலியின் வரி வடிவம் எழுத்து ஆகும். தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று தெலுங்கு. பேச்சு மொழியை உலக வழக்கு மொழி என்றும் கூறுவர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதோட பாடம் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.